அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் கபிலன் அண்மையோடு தமிழ் மீடியாவிலிருந்து. கடந்த 4ஆம் தேதி காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி கண்ணியமற்ற வகையில் பொது ஊடகங்களில் பேசிய வழக்கிற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இன்னைக்கு நீதிமன்ற காவலில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை அந்த நீதிமன்ற காவலை நீட்டித்து மறுபடி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. மதுரையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்த அந்த போதைப்பொருள் வைத்திருந்த அந்த வழக்கில் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சவுக்கு சங்கருடைய அந்த காவலை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் நீட்டித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வினா என்னவாக இருக்கிறது, நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கிறதுனா, ஏறக்குறைய சங்கர் மேலே ஒரு 8-9க்கும் வழக்குக்கு மேலே பதியப்பட்டிருக்கு பல்வேறு இடங்களில், பல்வேறு காவல் நிலையங்களில். இப்போ நேற்றைக்கு கூட தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள் கூட சவுக்கு சங்கர் மேலே ஒரு வழக்கு பதிவு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அது செய்திகள் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கனியாமூரில் இறந்த ஸ்ரீமதியினுடைய தாயார் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் எடிட்டராக இருக்கக்கூடிய அந்த ஃபெலிக்ஸ் ஜெராட் அவர்களும் ஒரு பெரும் தொகையை கைமாறாக பெற்றிருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி அவர்களையும் அந்த வழக்கில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு அளிச்சிருக்கிறத நம்ம செய்திகள் சொல்லுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், காவல்துறைக்கு என்ன வேண்டுகோளாக வைக்கிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதுகளுக்கு பிறகு எண்ணற்ற பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு மீடியா சேனலும் ஒவ்வொரு விதமான அவர்களுடைய யூகங்களின் அடிப்படையிலும் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக பல தகவல்கள் வருது. இப்போ இந்த நிலையில சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வழக்கு தொடர்புடைய விடயங்களுக்கும், சவுக்கு சங்கர் ஒருவேளை சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும், சம்பந்தப்பட்ட துறைகள், அரசு துறைகள், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், ஸோ இது போன்ற அந்த அரசு துறைகள், மத்திய மாநில அரசு துறைகள் இந்த சந்தேகங்களை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் அதை மிகச்சரியாக விசாரணை வளையத்திற்கு உட்பட்டு அது உண்மையா பொய்யா, இல்லை அது சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் அல்லது சம்பந்தப்பட்ட சொத்து விவரங்களை ரொம்ப சரியாக விசாரித்து அதற்கு உண்மையான தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது தான் நம்ம கேட்டுக்கிறோம். தெரியப்படுத்தணும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் செய்தியை பேசிய அந்த வார்த்தைகளை, காணொலிகளை உண்மை என்று நம்புகிறார்கள். அப்போ எது உண்மை, எது தவறு, யார் சரி, யார் தவறு என்பதை இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை மீடியாக்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி காவல்துறைக்கும், அரசு நிறுவனங்களுக்கும், அரசு துறைகளுக்கும் அந்த பொறுப்பு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். எப்படி நீதிமன்றம் ஒரு மேற்கோள் சொல்றாங்க, அதாவது பேட்டி கொடுப்பவர் மட்டுமல்ல, அந்த தவறான பேட்டியை பதிவு செய்து ஊடகங்களில் பதிவேற்றும் அந்த நபர்களும் குற்றவாளியாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு வார்த்தையாக சொன்னதை வச்சுக்கிட்டு, டெல்லி தன்னுடைய சொந்த வேலைக்கு பயணிச்ச டெல்லிக்கு போன ரெட்பிக்ஸை இங்கேருந்து பெண் அதிகாரிகளை அனுப்பி கைது பண்ணி, அவர் தன்னுடைய சொந்த செலவில் விமான டிக்கெட் போட்டு நான் சென்னைக்கு வர்றேங்கன்னு சொன்னதை கூட அவர்கள் கேட்காம, அவர்களுக்கு அனுமதி அளிக்காம ஒரு அன்ரிசர்வ்டு கோச்சில் 3 நாள் உட்கார வச்சு கூட்டிட்டு சிறையில் அடைச்சதை நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் அந்த ஓனருடைய வீடு, அவர்களுடைய மனைவியின் முன்னிலையில் அவர்கள் வாரண்ட் வாங்கிட்டு வீட்டை திறந்து சோதனை போடும்போது அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் அலுவலகத்தில் நடந்த சோதனையுடைய நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்னுடைய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தெளிவாக ஓடுமின் ஓட உருமின் வருவளவு வாடி இருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் பல மாதங்களாக அரசுக்கும் அரசு
துறை நிறுவனங்களுக்கும் அரசு துறைகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எல்லாரையும் பேசினாப்புல. இதெல்லாம் பொறுத்திருந்து காத்திருந்து கவனமாக எந்த வழக்குல அவரை தூக்கணுங்கிறத காத்து, கொக்கு எப்படி பெரிய மீன் வருவரை காத்திருக்கிற மாதிரி காத்திருந்து தூக்கணும் இந்த காவல்துறை. எப்படி வாரண்ட் வாங்கிட்டு இந்த குற்றத்தை, அல்லது குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது, ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை பொறுத்தளவு தனிப்பட்ட முறையில் அவர் என்ன குற்றம் செஞ்சிருக்காரு என பல சேனல்கள் அதற்கான சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் ரெட்பிக்ஸ் ஓனருடைய அந்த வீட்டை சோதனைப்படும் போது அதை காணொலியாக பதிவு செய்த இந்த காவல்துறை, சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் அதிகாரிகளை இழிவாக தரக்குறைவாக கண்ணியமற்ற வகையில் பேசின வழக்கு கையில் எடுத்து கைது பண்ணி சிறையில் அடைத்த பிறகு இந்த பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலைய சரகத்தில் ஒருத்தரை கைது பண்றாங்க. இப்போ அவர் கொடுத்த தகவல், மகேந்திரன் என்ற ஒரு நபரை, அவர் கொடுத்த தகவலின்படி சவுக்கு சங்கருக்கு நான் கஞ்சா சப்ளை பண்ணேன்னு அவர் சொன்னதாக காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சவுக்கு சங்கரை முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய வாகனத்தை சோதனை போடுறாங்க. இப்போ அதில் 500 கிராம் கஞ்சா இருப்பதாக சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், எப்படி இப்போ ரெட்பிக்ஸ் ஓனர் வீட்டில் சோதனை போடும்போது கேமராவை நீங்கள் முன்னாடி கொண்டு போய் ஃபுல்லாக ரெக்கார்டு பண்ணியிருக்கிறீங்களோ, பதிவு செய்திருக்கிறீர்களோ, அதே மாதிரி அவருடைய அலுவலகத்தில் சோதனை போடும்போது அதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களோ, அதே போல அவருடைய மன்னார்குடி பகுதியில் கூத்தாநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் வீட்டை நீங்கள் சோதனை போடுறதுக்கு வாரண்ட் வாங்கி எப்படியும் நீங்கள் பதிவு செய்தீர்களோ, அதே மாதிரி கஞ்சா வழக்கு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழக்கு, முக்கியமான ஒரு குற்றம். அப்போ சமூகத்துக்கு சீர்கேடாக ஒரு ஒழுக்கமற்ற ஒரு நபரை ஏற்கனவே ஒரு வழக்கில் நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. மீண்டும் மிக பெரிய ஒரு குற்றமாக தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை அவர் கையாண்டு இருக்கிறாரு, அவர் பயன்படுத்துறாரு, அல்லது வணிகம் நோக்கத்தில் அவர் வாங்கி விற்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் தெரியும் போது 2 கிலோ 600 கிராம் அவர் கொடுத்துருக்காருன்னு ஒரு நபர் சொல்றாரு. மகேந்திரன் என்ற ஒரு நபர் பழனிச்செட்டிப்பட்டு காவல் நிலையத்தில் தேனியில கைது பண்றீங்க. அவர் கொடுத்த தகவலின்படி நீங்க அவருடைய வாகனத்தை சோதனைப்படும் போது ஏன் நீங்க அதை பதிவு செய்யவில்லை, காணொலியாக ரெக்கார்டாக ஏன் நீங்க அது மொபைல்லையோ கேமரா வச்சோ ஏன் நீங்க அதை படமாக எடுக்கலைங்கிறதா என்னுடைய கேள்வி. அதை நீங்க படமாக, ஆவணமாக, சாட்சியாக, சான்றாக நீங்கள் பதிவு செய்திருந்தால் இன்னைக்கு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க இந்நேரம் சார்ஜ் போட்டு நீங்க எவிடன்ஸா நீங்க கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி இந்த நபருக்கு நீங்க ஒரு தண்டனையை மிக எளிதாக வாங்கி கொடுத்திருக்கலாம். இப்போ கஞ்சா வைத்திருந்த வழக்குல அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம எண்ணற்ற பல வழக்குகள் அவருக்கு தினந்தோறும் அவருக்கு எதிராக 25-30 புகார்கள் வந்திருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. இவ்வளவு விவரமாக தெளிவாக செய்யக்கூடிய காவல்துறை ஒரு கஞ்சா கடத்தல் வழக்குல அல்லது கஞ்சா வைத்திருந்த வழக்குல ஏற்கனவே பல வழக்குகளில் கைது செய்யப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி, அவருடைய வாகனத்தை நீங்க சோதனைப்படும் போது நீங்க ஏன் காணொலியாக நீங்கள் பதிவு செய்யவில்லை? அவர் வண்டியில கஞ்சா இருக்கிறத அல்லது நீங்க அவர் வாகனத்தை நீங்க எப்படி சாவி வாங்கி திறந்தீங்களா, உடைச்சிங்களா, எங்க நிறுத்தப்பட்டுச்சு, எத்தனை பேர் இருந்தாங்க, நீங்க அவருடைய டிரைவரை, அவர் உதவியாளரை நீங்க கைது பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அவர்களை கூட நீங்க சாட்சியா வச்சு, பொது நபர்களை சாட்சியா வச்சு, இல்லை நீங்க அந்த காரை உடைச்சு அங்கிருந்து கஞ்சா எடுப்பதை நீங்க சாட்சியாக, காணொலி ஆவணமாக நீங்க ஏன் ஒரு எவிடன்ஸா நீங்க பதிவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு வினாவாக இருக்கிறது. இது எதுக்குங்க? இப்போ நான் என்னன்னா, அவர் பொய் கேஸோ அல்லது பொய் வழக்கோ அல்லது நிஜமாவே அவர் கஞ்சா வச்சு இன்னைக்கு என்ன நிறைய அவர் கூட இருந்த அந்த பிரதீப் என்ற ஒரு நபர் சவுக்கு சங்கர் கூட கொஞ்ச நாள் பயணிச்சுட்டு இன்னைக்கு பெரிய உத்தமர் மாதிரி வெளியில சவுக்கு சங்கர் எதை செஞ்சாரு அதை செஞ்சாரு அவருடைய பர்சனல் விடயங்கள் எல்லாம் எடுத்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ல வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கும் வருகிறது. இருக்கட்டும், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள், காவல்துறை அதிகாரிகள் அதை வழக்கு பதிவு செய்து சங்கர் மேல மேலும் வழக்குகளை நீங்க பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த பையன் பிரதீப் என்பவர் ஏற்கனவே அவர் கூட இருந்து இன்னைக்கு இவர் வெளியில இவர் உத்தமர் போன்று இது பேசுவது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அவர் வெளியிடக்கூடிய அந்த
தரவுகளை, அந்த ஸ்கிரீன்ஷாட், அந்த மெசேஜ் எல்லாம் காவல்துறை கைது செய்து இவரையும் கைது செய்யணும். இவரையும் கைது செய்து இவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி எந்தெந்த இவர் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை இவர் ஹேண்டில் பண்ணன்னு சொல்றாரு. இது மட்டுமா செஞ்சிருப்பாரு? இப்ப சமூகத்துல சமூக விரோத செயல்களை சவுக்கு சங்கர் செய்தார் என்றால் அப்ப அவர் செய்த அந்த எந்தெந்த நடவடிக்கைகள், அதாவது தவறான வழியில பணம் சேமிச்சிருக்காரு, சொத்துக்களை குமிச்சிருக்காரு, மிரட்டி இருக்கிறாரு, மற்றவர்களை மிரட்டி த்ரெட்டனிங் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கானா, இந்த பிரதீப் என்ற ஒரு நபர் சவுக்கு சங்கரோடு இருந்த காலகட்டங்கள்ல இவர் அது போன்ற அந்த குற்றங்களுக்கு துணை போனாரா, அல்லது இவரும் சேர்ந்து செஞ்சாரா, எதனால் அவர் அங்கிருந்து வெளியில வந்தாரு, இப்ப இவருக்கு உள்ள தொடர்பு என்ன என்பதையெல்லாம் காவல்துறை இவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி அந்த தகவல்களை வெளிக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த முகத்துறையை நம்ம கிழிக்கணுங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சவுக்கு மீடியாவில் வேலை பார்த்தவர்கள், அதே மாதிரி இந்த பிரதீப் என்ற இந்த நபர் எந்தெந்த நடவடிக்கைகளை சவுக்கோட இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறதையும் காவல்துறை கண்டுபிடித்து வெளியிடணும். குற்றம் இழைச்சிருந்தா, குற்றம் செய்திருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நீங்க சட்டத்தின் வழியில சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாமர மக்களின் ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையுமாக இருக்கிறது. எனவே மற்ற விடையெல்லாம் நீங்க எவிடன்ஸா கேமரா வச்சு பதிவு செய்து நீங்க கோர்ட்டுக்கு ஆவணமாக கொடுக்கக்கூடிய அறிவார்ந்த காவல்துறை சவுக்கு சங்கர் கார்ல கஞ்சா எடுக்கும்போது ஏன் அதை பதிவு செய்யவில்லை என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக, வினாவாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் அல்லது இந்த வழக்கை காவல்துறை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் இந்த வழக்கு உண்மையா அல்லது காவல்துறையால ஜோடிக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரிய வரும். வாருங்கள், நம்ம மீண்டும் வேறு ஒரு நிகழ்வை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.